ஐயோ நான் இல்லைங்க, அது நான் இல்லைங்க. ஐயோ உங்களோட கண்ணுல கண்ணா மாத்துங்க, கண்ணாடியை மாத்துங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? போய் செக் பண்ணுங்க. அது நான் இல்ல. காதை மாத்துங்க, காதுக்கு ஏதாவது போடுங்க. சரி நான் இல்ல அப்படி. சோ சில விடயங்களை பார்க்கக்குள்ள, அதுவும் நேத்து சில வீடியோக்களை பார்க்கக்குள்ள, ஒரு பெரிய சேனல், ஒரு நியூஸ் சேனல் வந்து போட்ட வீடியோவை பார்க்கக்குள்ள இதே மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் அவன் இல்லை அந்த படத்துல ஜீவன் அவர்கள் எல்லா விடயத்தையும் பண்ணி போட்டு கடைசியில கோர்ட்ல பேசுவார் பாருங்க பேச்சு. அப்ப அதை பார்க்கக்குள்ள ஆமா இவர் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போலீஸ் ஆபீசர் கூட வந்து அவன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி மாறுவார்ல. சோ அதே போலதான் அது ரமேஷ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கிடக்கு. இது ஒரு பக்கம் மக்களே. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய நண்பர்கள் மும்பைல, தெலுங்கானால, ஆந்திரால, கேரளால அவங்க வந்து யூடியூபர்ஸ் இருக்கக்குள்ள ஓகே இந்த டாபிக் நடந்த நாள்ல இருந்து ஏர் இந்தியா 787 அந்த கிராஷ்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து சோசியல் மீடியால, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி மெமி போடுறது, வீடியோ போடுறது பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வியூ வருது, லட்சக்கணக்கில் லைக் வருது, லட்சக்கணக்கில் ஷேர் போகுது, 1000க்கு மேற்பட்ட 10,000, 20,000, 30,000 கமெண்ட் வருது. சோ அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விடயத்தை அவங்க பேச ஆரம்பிச்சு 2வது நாள்ல இருந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதெல்லாம் தெரிஞ்ச விடயம் தான், இதை பத்தி பேசாத, இதுல ஒண்ணும் இல்ல, நீ வியூக்கு பண்ற, ஏன் இதை வந்து பண்ற, டேய் நிப்பாட்டுடா அப்படின்ற மாதிரி பண்ணவங்க இப்ப வந்து பிரைவேட்டாவே அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்புறது, இமெயிலுக்கு மெயில் அனுப்புறது, போன் நம்பரை கூட தேடுறது, சில வாட்ஸ்அப் குரூப்ல தம்பே கவனா ஏன் இதை வந்து பண்ற அப்படின்ற மாதிரி மிரட்டுறது, அப்படியான விடயங்கள் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சோசியல் மீடியால, யூடியூபா இருந்தாலும் சரி, வேற சோசியல் மீடியா தளங்கள்ல ஒரு விடயம் ட்ரெண்டிங்ல இருக்குது, கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய யூடியூபர் வரைக்கும், முக்கியமா பெரிய யூடியூபர்ஸ் வந்து அதைத்தான் வந்து போடுவாங்க. ஏன்னா எக்கச்சக்கமா ஒரு பெரிய யூடியூபர் இருக்கக்குள்ள வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் அறிவானவன் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் சில பேர் இருக்காங்கல்ல. சோ அப்ப அவங்க வந்து சில பேரை மட்டும் கடவுளா வச்சிருப்பாங்க. அவர் வந்து விக்கிபீடியாவை பார்த்துட்டு சொன்னாருன்னா அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப அவங்க அப்படியான நபர்கள், மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, அவங்களோட வீடியோக்களை நம்பி பார்ப்பாங்க. அவங்களோட தகவல் வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு இதுல அதுல பல பேர் வாயை திறக்கல இந்த விடயத்துல சில பேர் பட்டும் படாம பேசிட்டு வந்து உன்னோட முடிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப அங்கன்னா பேசாத, இங்கன்னா பேசல. சோ அப்படி இருக்கக்குள்ள மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தோன்னா தலையை சுத்தி போச்சு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு செகண்ட் தலையை சுத்தி போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமா தான் இருந்துச்சு. அந்த விடயம் என்னன்னு சொல்லிக்கல, சத்தியமா உங்களுக்கு அந்த மொமெண்ட் வந்திருக்கும். சரி, அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதே நேரத்துல வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தங்க வந்து சில விடயங்களை வந்து சொன்னாங்க, நம்ம நாட்டுல இருக்கிற சில பைலட்டும் வந்து அந்த விடயத்தை வந்து சொன்னாங்க. கண்டிப்பா அதை வந்து பேசணும். அடுத்தது வந்து 21 வருஷங்களுக்கு முதல் நடந்த மிகப்பெரிய கொடூரம், அத மாதிரி இந்த விடயம் ஆகிடக்கூடாது அப்படி என்பதுதான் பல பேரோட ஒரு கவலை ரீசன்ட் டைம்ல. அதுதான் என்னென்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றிய தகவல் உண்மை வெளியில வரைக்கும் நம்ம வந்து பேசுவோம். சரிங்களா? அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து என்னாச்சு அப்படின்ற தகவல் வரும் வரைக்கும் கண்டிப்பா வந்து பேசுவோம். ஏன் அப்படின்னா இந்த 241 பேர் இருக்காங்கல்ல, அதுல எக்கச்சக்கமான குடும்பங்கள் இப்ப அழுது கொண்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த 241க்குள்ள யார் வேணுமென்றாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்படி நடக்கக்கூடாது என்றதுக்காக என்னுடைய தரத்துல நான் ஏதாவது ஒரு கொண்டனை பற்றி ஒரு நாள் பேசிக்கொண்டு இருப்பேன். சரி, இதை வந்து பேசுறதுனால பல பேருக்கு ஒரு இந்த விடயத்துக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதனால நான் பேசுறேன். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் வந்து டாபிக்குள்ள போகும்போது, இப்ப கடந்த ஒரு 48 மணி நேரத்துல மட்டும் ஏர் இந்தியா பிளைட் வந்து 38 பிளைட் கிட்ட ரத்தாயிருக்கு, ஒதுக்கி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பல பைலட்ஸ் வந்து என்ன அப்படின்னா செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தவிர்த்து வேற நிறுவனங்கள் பல இது நேற்றுக்கு முந்த நாள் கூட வந்து ஒரு ஃபிளைட் வந்து அவசரமா தரையிறக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்த 180 பயணிகள் என்னவோ பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள வேற இடத்துல இறக்கி வச்சிருக்காங்க. சோ இப்படியான விடயங்கள் வந்து இந்த ஏர் இந்தியா பிளைட் 787 அந்த கிராஷுக்கு முதல் இப்படி நம்ம வந்து கேள்விப்படல. ஆனா இந்த விடயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் 48 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விடயங்கள் வருது அப்படின்னுக்குள்ள அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க பதில சொல்லுங்க. சரிங்களா? சோ ஓகே, அப்போ நம்ம ஒரு விடயத்தை பேசத்தான் பல உண்மைகள் வெளியில வருமா? அதனாலதான் பல பேர் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? கொஸ்டின் மார்க்ல. ஓகே,
சரி, முதலாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா, நேத்து நான் வந்து பார்த்த ஒரு வீடியோ. ஐயோ நான் அவன் இல்லைங்க அப்படின்னு பார்த்தா நம்ம விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அவர்கள், விஸ்வாஸ் குமார் ரமேஷ் 3 பேரா? எனக்கு பைத்தியம் இல்லை, சரி பைத்தியம் ஆக்கிடுவாங்க மாதிரி தான் கிடைக்கு. சரிங்களா, ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுல்ல, அதாவது இந்த ஏர் இந்தியா 787 அந்த ஒரு விபத்து நடந்தது. அதுல வந்து மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அடிபட்டு வர்ற மாதிரியான வீடியோ தான் இருக்கும். அதாவது அவர் அந்த புகை பின்னுக்கு இருக்கு, இங்கால பக்கம் இருந்து அவர் இப்படி அடிபட்டு வர்ற மாதிரியான வீடியோ தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து விபத்து நடந்த எதிர் திசையில இருந்து அங்க போற மாதிரி, அதுக்கப்புறம் தான் கையில போன் வச்சிருக்காரு அப்படின்ற விடயங்கள் வந்து டீப்பா வர ஆரம்பிச்சுது. இப்ப ரீசெண்டா இன்னொரு வீடியோ வந்துச்சு என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த விபத்து நடந்த எதிர் திசையில இருந்து அவர் போவைக்குள்ள சர்வசாதாரணமா நடந்து போறாரு, கையில போனை வச்சுக்கிட்டு நடந்து போறாரு அப்படின்ற மாதிரி, பாக்கைக்குள்ள அப்படிதான் கிடக்கு போறாரு அப்படின்ற மாதிரி. பிறகு ஆம்புலன்ஸ் இப்படி, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல இப்படி போனவரை ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே தான் நொண்ட ஆரம்பிச்சாரு, ஏழாத மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்களை பார்க்கல அப்படித்தான் தெரியுது. இதைத்தான் சோசியல் மீடியால பல பேர் வந்து பேசி கொண்டிருக்காங்க, பல பேரால் பார்க்கப்படுது. சரியா, அப்ப இதைத்தான் இவ்வளவு நாள் பார்த்தோம், இதுதான் அந்த வீடியோ அப்படின்றது நம்ம எல்லாரோட இது. இப்போ பெரிய நியூஸ் சேனல் ஒன்று மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோ போட்டுட்டு ரமேஷ் அவர்கள் வந்து விபத்து நடந்ததுக்கு எதிர் திசையில இருந்து ஆரம்பத்துல அந்த விபத்து நடந்த இடத்துக்குள்ள போறாரு. அப்ப இவர் வந்து அந்த பிளேன்லயே வரல, அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதுக்குள்ள இவர் வந்து போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை விபத்து நடக்கும் முதல் அவர் குதிச்சு அங்க இருந்து ஓடிட்டு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பிரதரை தேடி அதுக்காகத்தான் அந்த வளவுக்குள்ள வளாகத்துக்குள்ள போயிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல நல்லா நடந்து போனவர் ஆம்புலன்ஸை கண்டதுக்கு அப்புறம் ஏழாத மாதிரி இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. கடைசியில இன்னொரு விடயம் சொல்றாங்க என்னன்னா, இதெல்லாமே ஒரு சில பேர் சொல்றாங்க என்னன்னா, இதெல்லாமே ஃபேக்கா சோடிக்கப்பட்ட வீடியோ, டீப்பா சித்தரிக்கப்பட்ட வீடியோ அப்படி இருக்குமான்னு மக்கள் சில பேர் சொல்றாங்க அப்படின்னு. இதை கேட்க உங்களுக்கு எப்படி இருக்குது? தலையா சுத்துது இல்ல? இப்ப நான் சொல்லல, இத வந்து பல மில்லியன் கணக்குல ஒரு நியூஸுக்குன்னே ஒரு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்த சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லி இருக்காங்க. இருக்குமோ நான் அவன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. சரி, நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள இது அப்படியே நான் அவன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியோட முடியக்கூடாது. இதற்கான சரியான தீர்வு கண்டுபிடிக்கணும், சரியா என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கணும், உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படி என்பதை கண்டுபிடிக்கணும். அப்ப மக்களோட கேள்விகள் தொடர்ந்து இது தொடர்பா இருக்கணும், சோசியல் மீடியாவில் இதை பற்றி தொடர்ந்து பேசணும். ஒரு விடயம் எப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்படுதோ, பேசாம இருக்கப்படுதோ, அதோட சாப்டர் முடிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இருட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். சரிங்களா, பல விடயங்கள் இப்படி நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா மேம் அவர்கள், ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு பிளேன் கிராஷ்ல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார்னாலே ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா மேம் தான். பட் அவங்களுடைய லைஃப் வந்து அப்போ பிளேன் கிராஷோட போயிடுச்சு. அப்போ டெக்னாலஜி வளரல, சோசியல் மீடியால இப்படியா பேசுறதுக்கான சோசியல் மீடியாக்கள் இல்லை. இப்ப வரைக்கும் பல கதைகள் வருது. இப்ப போன வருஷம் கூட டிசம்பர்ல நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த அவங்க பயணம் முதல் வந்து அவங்களுக்கும் தெலுங்குல இருக்கிற ஒரு பெரிய நடிகருக்கு இடையில ஒரு பிரச்சனை, வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை அவங்க அப்படி போனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இது. இன்னொன்று அவங்க பயணித்த விமானத்தில் இன்னொரு பெரும்புள்ளி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று நிறைய வந்து கதைகள் வருது. ஸோ இந்த விடயமும் அப்படியான கதைகள். ரமேஷ் வந்து வந்தாரா, ரமேஷ் வந்து வரலையா, ரமேஷ் வந்து குதிச்சாரா, ரமேஷ் வந்து குதிக்கலையா, ரமேஷ் வந்து உண்மையிலேயே பிளேன்ல இருந்து வரல, இந்த விபத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்தினாரா, கொஸ்டின் மார்க் அப்படியே இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் இது என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் பேசக்கூடாது. இப்ப நம்ம பேசுறோம் இல்ல, சௌந்தர்யா மேம் என்னாச்சு, எப்படி ஆச்சு? இப்ப போன டிசம்பர் ஒருத்தருங்க வந்து போட்ட வீடியோ நான் பாக்குறேன்ல, அது ஒரு
இப்பயும் ஒரு ரூமரா இருக்குமா, கற்பனையா இருக்குமா, உண்மையா இருக்குமான்ற மாதிரி இந்த விடயமும் ஏர் இந்தியா 787ஓட விடயமும் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, உண்மையிலே குதிச்சாரா, உண்மையிலேயே குதிக்கலையா, உண்மையிலேயே கிரிமினலா, உண்மையிலேயே தீவிரவாதியா, உண்மையை குற்றவாளியா, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்றது இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் இப்ப சோசியல் மீடியால இவர் தான் குற்றவாளி, இவர் தான் கிரிமினல், இவர் தான் தீவிரவாதி, இல்ல இது வந்து வேற ஒரு அரசியல் சார்ந்த விடயமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட சமூகம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பேசக்கூடாது. அதற்கான தீர்வு கிடைச்சிடணும் என்றதான் என்னுடையது. அதற்காகத்தான் இப்ப சோசியல் மீடியா நடக்கிற விடயங்களை என்னுடைய தளத்துல உங்ககிட்ட விடுறேன். சரிங்களா? இப்ப இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ, ரமேஷ் வந்து நடந்து போனது ஒரு ஃபேக் வீடியோ, அது அவர் இல்ல, டீப்பா ஃபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை ஒரு பெரிய நியூஸ் சேனல் சொல்ல பார்த்துட்டு எனக்கு தலை சுத்தி போயிட்டு. சரிங்களா? உங்கள எத்தனை பேருக்கு அதை பார்க்க கூட தலை சுத்தி போயிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு அதிர்ச்சியான விடயம் இதுதான். சரிங்களா? நன்றி.